श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तमूर्तिनं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தில் 24வது 25வது மற்றும் 26வது ஸ்லோகங்களை விளக்கத்துடன் பார்ப்போம். योऽन्तः सुखोऽन्तरारामस्तथान्तर्ज्योतिरेव यः स योगी ब्रह्मनिर्वाणं ब्रह्मभूतोऽधिगच्छति. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 24வது ஸ்லோகம். போன ஸ்லோகங்களில் 23வது 22வது ஸ்லோகங்களில் ஒரு யோகியானவர், ஒரு யுக்தனானவர் எப்படி உணர்ச்சிகளுக்கு அப்பாற்பட்டவராக அந்த உள்ள இருக்கும் எமோஷன்ஸுக்கு கட்டுப்படாமல் தனக்குள்ளே இருக்கும் அந்த எதிரிகளை தோற்கடித்து, அந்த காமமாக இருக்கட்டும், குரோதமாக இருக்கட்டும், லோபம், மோகம், மத மாச்சரியாதி குணங்களை வென்று அதன் மீது வெற்றி கொண்டு எப்படி ஒரு வீரனாக இருக்கும் அந்த யோகியை கிருஷ்ணர் பாராட்டுகிறார் என்று பார்த்தோம் போன ஸ்லோகத்தில். அதன் ஒரு தொடர்ச்சியாக ஒரு யோகியின் குணங்களை மேலும் புகழ்ந்து சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். அப்பொழுது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொன்ன வார்த்தைகள், யோந்த சுகோந்தராராமஸ் ததாந்தர் ஜோதிரேவயா. இப்பேற்பட்ட யோகிகளுக்கு அவளோட அந்த ஷரீரம், இந்த ஷரீரம்தான் நான் என்கிற பாவம் நம்மை போன்ற சாதாரண பாமரர்களுக்கு இருக்கலாம். ஆனால் யோகிகளோ நம்மை காட்டிலும் மிக உயர்ந்தவர்கள். அவள் உள்ளத்திலும் சரி, ஞானத்தில், அறிவிலும் சரி, பகவான் மேலே அவள் வச்சிருக்க பக்தி நம்பிக்கையிலும் சரி, அனைத்து விதங்களிலும் சாதாரண மக்களை விட சிறந்தவா, உயர்ந்தவா. அப்படி இருக்கும் யோகிகள் தங்களை அந்த உடலோடு அவள் சேர்த்து கொள்ள மாட்டா. இந்த உடல் தான் நான் என்கிற அந்த பாவம், அந்த அகங்காரம் அவளுக்கு இருக்காது. அவளை பொறுத்த வரைக்கும் நீ யார் என்று கேட்டால் எப்பொழுதும் அழியாத சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் அந்த இறைவனே நான் என்று சொல்வாளாம் அந்த யோகிகள். அப்படி இருக்கும் யோகிகளுக்கு ஒரே ஒரு ஐடென்டிட்டி, இது நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றே ஒன்று, அவளோட ஆத்மாதானா. என்றால் ஆத்மா இந்த உடலை விட்டு போய்விட்டது என்றால் இந்த உடல் குண்டாக இருக்கட்டும், ஒல்லியாக இருக்கட்டும், இந்த உடலுக்கு நிறைய பணம் இருக்கட்டும், இல்லை ஏழையாக இருக்கட்டும், இந்த உடல் நன்றாக சாப்பிடுவதாக இருக்கட்டும், இல்லை சாப்பிடவே பிடிக்காததாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த உடலோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானே தவிர இந்த உடலை, இந்த செயல்களெல்லாம் செய்ய வைக்கிறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த ஆத்மா தான். இதுவே அந்த ஆத்மா இந்த உடலை விட்டு போய்விட்டது என்றால் இந்த உடல் எப்படி இருந்தாலும், எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சாப்பிடக்கூடிய அந்த வஸ்துக்கள் இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாது. அதனால் ஆத்மாதான் மேலானது, அந்த ஆத்மாவே நான் என்று தங்களை அந்த ஆத்மாவாகவே காண்கிறவர்கள் தான் யோகிகள் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். யோந்த சுகோந்தராராமஸ் ததாந்தர் ஜோதிரேவயா சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. அப்படி தங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒளி, தங்களுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு பேரொளி, அது சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருக்கும் இறைவனின் ஒளி என்று அறிந்து கொண்டு தங்களுக்குள்ள அந்த இறைவனை காண்கிறார்கள். அதன் பலனாக அந்த ஆனந்தமயமாக இருக்கும் அந்த ஈஸ்வரனை, ஆனந்தமயமாக இருக்கும் அந்த கடவுளை, இறைவனை சென்று அடைகிறார்கள் என்று சொல்கிறார் நம்மளோட கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் என்ன சொல்றார் என்பதை பார்ப்போம். லபந்தே பிரம்ம நிர்வாணம் ருஷயः க்ஷீணகல்மஷாः சின்னத்வைதாயதாத்மான சர்வபூதஹிதே ரதாः. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 25வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், லபந்தே பிரம்ம நிர்வாணம் ரிஷய க்ஷீண கல்மஷாக சின்னத்வைதா யதாத்மானம் சர்வபூத ஹிதே ரதாக என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். ஒரு யோகி அந்த பகவானை சென்று அடைஞ்சிட்டார், அந்த பகவானோட சிந்தனையில் இருந்து கொண்டே அந்த பகவானை சென்று அடைவதற்கு, முக்தி பெறுவதற்கு தகுதி உடையவராக மாறிவிட்டார், ஒரு யுக்தனாக மாறிவிட்டார் என்று எப்பொழுது தெரியும்? யோகியாக இருப்பவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த யோகத்தில் ஈடுபட்டு ஒரு யோகா ரூடராக மாறிவிட்டார். யோகா ரூடர் என்றால் யார் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் நம்ம பார்ப்போம். ஆனால் யோகா ரூடர் என்று இந்த இடத்தில் சொல்லணும் என்றால் யோகியின் அடுத்த லெவல், அந்த யோகியோட அடுத்த படியாக இருப்பவர் தான் யோகா ரூடர்.
இப்படி யோகாரூடராக இருந்து அடுத்தபடியாக இது எல்லாத்தை விடவும் உயர்ந்தபடியாக இருக்கும் யுக்தனாக மாறுகிறார். முக்தி பெறுவதற்கான தகுதி உடையவராக மாறுகிறார். அதற்கப்புறம் இந்த படிகளெல்லாம் கடந்து பகவானை சென்று அடைந்து முக்தியும் பெறுகிறார்கள், முக்தாத்மாக்களாக மாறுகிறார்கள் என்று இந்த இடத்தில் அழகாக சொல்ல வேண்டும். அப்படி இருக்கும் இந்த யோகிகள் இந்த மாதிரி ஒரு யுக்தனாக மாறிவிட்டார் என்று எப்படி எதை வச்சு சொல்றது என்றால், அவள் செய்த அனைத்து கர்மாக்கள்லேருந்தும் அவளோட பற்றுகள் ஃபுல்லாக போயிடும். இதை நான் தான் செய்தேன் என்கிற அகங்காரம் இருக்காது. இது எனக்காக செய்தேன், உனக்காக செய்தேன், அவளுக்காக செய்தேன் என்று மமக்காரம் இருக்காமல் போயிடும். அவளுக்குள்ள இருக்கும் ஆசைகள் அனைத்துமே தீயில வச்ச இந்த விறகை போல எரிந்து போய்விடும். அப்படி அந்த விறகை தீயில எரிக்கிற மாதிரி தங்களோட ஆசைகளை எரித்துவிட்டு ஒரே ஒரு ஆசையை மட்டும் மனதில் வைத்திருப்பாலாம், அந்த இறைவனை காண வேண்டும், அவரின் தரிசனத்தை பெற வேண்டும் என்று இங்கும் அங்குமாக சுற்றுகிறார்கள். சில பேர் இருந்த இடத்திலேயே தியானம் செய்கிறார், இன்னும் சில பேர் அந்த இறைவனை சென்று அடையணும் என்று பித்து பிடித்ததை போல அடைகிறார்கள். இந்த மாதிரி பக்தியை வெளிக்காட்டுவதற்கு பல விதங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு விதத்திலும் பல நபர்கள் அந்த பகவானை சென்று அடைவதற்காக ஒரு முயற்சியில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் இவாளுக்கு கடைசியான ஒரு சொல்யூஷனாக, கடைசியாக இருக்கும் ஒரு தீர்வாக என்ன இருக்குது? சம்சார கடலில் தவிச்சுட்டு இருக்கிற அந்த ஜீவாத்மாக்களுக்கு ஒரே ஒரு தீர்வாக என்ன இருக்குது, ஒரே ஒரு மருந்தாக என்ன இருக்குது என்றால், அந்த இறைவனின் கருணை ஒன்று மட்டுமே மருந்து என்று அழகாக சொல்கிறார் நம்ம கிருஷ்ணன். இப்படி இருக்கும் இந்த நபர்களுக்கு மனதில் இருக்கும் அனைத்து கவலைகளுமே நீங்கி போயிடும். ஒரு யோகியாக மாறிவிட்டோம், பகவான் பார்த்துப்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை மனதில் வந்துவிட்டது என்றால், நம்மளே அந்த பகவான் மேலே சந்தேகப்படணும் என்று ஆசைப்பட்டாலும் அந்த நம்பிக்கை நம்ம சந்தேகப்பட விடாது. அதனால் அப்படியே அந்த பகவான் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற இவா அனைத்து பூதங்களிலும் அனைத்து உயிரினங்களிலும் அந்த பகவான் தான் இருக்கிறார் என்று அனைத்தையும் சமமாக பார்த்து சமமாக நேசித்து, அழகான ஒரு மல்லிச்செடியாக இருக்கட்டும், இல்லை ஒரு முட்கள் நிறைந்த ஒரு ரோஜா செடியாக இருக்கட்டும், ரெண்டுத்தையுமே சமமாக பார்க்குறார். ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு குதிரை, ரொம்ப வேகமாக ஓதும் ஒரு குதிரை, இதுவே இன்னொரு பக்கம் ஒரு காலுடைந்த ஒரு நாய் இருக்கிறது என்றால் அதையும் சமமாகவே பார்ப்பா. இந்த மாதிரி மற்றவாளுக்கு இது நல்லா இருக்கே, அழகாக இருக்கே, இதை காட்டிலும் இது கொஞ்சம் அழகில் கம்மியாக தான் இருக்குது என்று நினைத்தாலும் அந்த யோகிக்கு அனைத்துமே சமமாக தான் தெரியும், சமமாக அந்த இறைவனையே அனைத்திலும் காண்பார் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இப்போ அடுத்த ஸ்லோகத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்பதை பார்ப்போம். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 16வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து அழகாக சொல்கிறார், காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம் என்று சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். இதுவரைக்கும் சொன்ன அனைத்து விஷயங்களையும் ஒரு சம்மரியாக இந்த ஒரு ஸ்லோகத்தில் அடக்கி சொல்கிறார் நம்ம கிருஷ்ணர். பஜகோவிந்தம் என்று ஆதிசங்கராச்சாரியார் ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு காவியம், அற்புதமான ஒரு ஸ்தோத்திரத்தை இயக்கியிருக்கார். அதில் நம்மளோட காமத்தை, ஆசையையும் கோபத்தையும், நம்ம அடுத்தவா மேலே வச்சுருக்க அந்த பொறாமைகள், அடுத்தவாக்கிட்ட இது இருக்குது என்கிட்டையும் இருக்கணும் என்கிற அந்த மனதில் வரும் அந்த ஆசை, தங்களிடம் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் அதை நல்ல விஷயங்களுக்காக செலவழிக்காத ஒரு கஞ்சத்தனம், ஒரு மிசரி, இந்த மாதிரி இருக்கும் இந்த விஷயங்களை அனைத்தையுமே விட்டுட்டா மட்டுமே, இந்த எதிரிகளை தோக்கடித்தால் மட்டுமே உன்னால் இறைவனை சென்று அடைய முடியும் என்று அழகாக நம்ம சங்கராச்சாரியா நம்மளுக்கு அந்த ஒரு தத்துவத்தை உணர்த்திருந்தார். அதே தத்துவத்தை அழகாக இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் பகவத்கீதையில் நம்ம கிருஷ்ணர் சொல்கிறார், காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அந்த ஒரு வரிக்கு என்ன பொருள் என்றால், நம்மளோட காமத்தையும் நம்மளோட ஆசைகளையும், இது எனக்கு வேணும் அது எனக்கு வேணும் என்று ஒரு விஷயம் கிடைத்து விட்டது என்றால் அதை விட மேலான விஷயத்தை கண்ணில் பார்த்துட்டோம் என்றால் அதுவும் எனக்கு கிடைக்கணும் என்று ஆசைப்படுறோம். இதற்கு ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி பேராசையாக மாறிவிடும், பேராசையே பெருநஷ்டமாக மாறிவிடுகிறது. இரண்டாவதாக அவர் சொல்கிறது கோபம். காரணமே இல்லாமல் கோபம் கொள்வது, இல்லை காரணம் இருந்தாலும் அந்த இடத்தில் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்ற அந்த சமயத்திலும் கோபப்படுவது, நான் தான் சிறந்தவன் என்று காட்டுவதற்காக, அந்த அகங்காரத்தை வெளிக்காட்டுவதற்காக நம்ம கோபப்படுவது, ஒரு காரணமே இல்லாத சின்ன சின்ன தவறுகளுக்கெல்லாம் நம்ம கோபப்பட்டு அடுத்தவரோட மனசை புண்படுத்துறது, இப்படிப்பட்ட ஒரு கோபத்தை தான் குரோதம் என்று ஒரு வார்த்தையில் முடிக்கிறார் நம்ம கிருஷ்ணர். ஆனால் ஆசையையும் பற்றுக்களையும் அதே நேரத்தில் கோபத்தையும் யார் வென்றிருக்காளோ, அதை யார் கட்டுப்படுத்தியிருக்காளோ, காமக்ரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் தங்களோட மனதையும் அடக்கி வச்சிருக்காளோ, அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்த்ததே விதிதாத்மனாம். இப்படி இருக்கும் நபர்களுக்கு ஒரு
பெரும் நிம்மதியாக வருவது. ஏன்னா இந்த சம்சாரத்தில் நிம்மதியே கண்டுபிடிக்க முடியாது. அந்த நிம்மதி எங்கே இருக்குது என்று தேடுவதிலேயே வாழ்க்கை போய்விடும். இப்படி நிம்மதி எங்கே தேடிக்கொண்டே இருக்கும் மனிதர்களுக்கு ஒரே நிம்மதியாக இருப்பது, பரமசாந்தியாக பரமகதியாக இருக்கும் அந்த இறைவனே நம்மை கூட்டிக் கொண்டு செல்வதற்காக வருவார். எப்பொழுது என்றால் யோகத்தில் நம்ம ஈடுபட்டிருந்தால், பக்தியாக இருந்து நம்ம செய்யும் அனைத்து செயல்களையும் நான் தான் செய்கிறேன் என்ற அகங்காரம் இல்லாமல் அந்த இறைவனுக்கே நம்ம தொண்டு செய்கிறோம், அவருக்கே நம்ம சேவை செய்கிறோம், அவருக்கே நம்ம ஒரு தாசனாக இருக்கிறோம் என்று இறைவனை நம்ம தலைவனாக பார்த்து அந்த இறைவன் என் நண்பன் என்று நட்புறவோடு இருந்து அந்த இறைவனுக்கே அனைத்தையும் செய்யணும் என்று ஒரு வாத்சல்யத்தோடு ஒரு கருணையோடு அவர் மீது ஒரு அன்போடு இருப்பது, அவரையே அவர் நாமத்தையே சொல்ல வேண்டும் என்று அவரின் திருநாமத்தையே மீண்டும் மீண்டும் உச்சரித்து கொண்டிருப்பது, அவர் பார்த்துப்பார் என்று நம்மிடம் இருக்கும் அனைத்தையும் அவரிடமே சமர்ப்பிக்கிறது, சரணாகதி செய்கிறது. இந்த விஷயங்கள் அனைத்தையுமே செய்தோம் என்றால் நாம் அந்த இறைவனை தேடி செல்லணும் என்ற அவசியம் இல்லை. அவரே நீ எங்கே இருக்கிறா, உன்னை பார்க்க வரேன் என்று சொல்லி அவர் ஓடிக்கொண்டு வருவாராம் அவர் இருக்கிற இடத்துலேருந்து. உண்மையாகவே அவர் இருக்கிற இடம் எது என்றால், முன்னாடியே இந்த அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம், இறைவன் உண்மையாக வசிக்கும் இடம் நம்மளோட மனமே. அதனால் நம் மனதில் இருக்கும் நமக்குள்ள வசிக்கும் அந்த இறைவன், அந்தராத்மாவாக இருக்கும் இறைவன், நான் உன்னை மோட்ச பாதையில் இட்டு செல்கிறேன், உனக்கு முக்தியை அளிக்கிறேன் என்று கருணையோடு ஒரு தாய் குழந்தையை கை கோர்த்து கொண்டு செல்லும்படியாக நம்மையும் அவர் அந்த மோட்ச பாதையில் இட்டு சென்று நமக்கு மோட்சத்தை அளிப்பார் என்று அழகாக சொல்றார் நம்ம கிருஷ்ணர். பகவத்கீதையின் 5வது அத்தியாயமான கர்மசந்நியாச யோகத்தின் 24வது ஸ்லோகம் முதல் 26வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.